கல்லாந்தகன் அத்தியாயம் 20. இரவின் 2ஆம் ஜாமம் அது. நாகையின் சிறை கூடத்தில் அத்துணை பேரும் உறக்கத்தின் பிடியில் சிக்கியிருக்க இருவர் மட்டும் விழிப்போடு காத்திருந்தனர். ஆள் அரவம் ஏதும் இன்றி அமைதியோடு இருக்க சிறை கதவின் வாயிலேயே நின்று கொண்டு எவராவது வருகிறாரா என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் மலையனூரான். அதே அறையின் மூலையில் இடதுபுற சுவரில் கீழிருந்து மேல் செல்லும் கல் வரிசையில் 2வது பெரிய கல்லை தன் பலம் கொண்டு அசைத்து கொண்டிருந்தார் கருமாணிக்கம். ஒவ்வொரு அசைவிற்கும் கல்லோடு ஒட்டி இருந்த காரை பெயர்ந்து வர கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு தரும் கல்லை தன் பக்கம் இழுத்தார் கருமாணிக்கம். ஏறக்குறைய 3/4 பங்கு பாறை கல்லானது உள்பக்கம் வந்துவிட்ட நிலையில் மலையனூரானை மெல்லிய குரலில் அழைக்க அவனும் ஓடி வந்து அந்த பாறையை பிடித்து இழுத்து சட்டென்று கீழே விழுந்து சத்தம் எழுப்பாதபடி இருவரும் தாங்கி பிடித்து மெல்ல தரையில் வைத்தனர். சில் என்ற காற்று பாறையை எடுத்த ஓட்டையின் வழியே உள்ளே புக அது கொண்டு வந்த வாசம் கடல் காற்று என்பதை உணர்த்தியது. ஒரு ஆள் நுழையக்கூடிய அந்த ஓட்டையின் வழியே தன் உடலை குறுக்கி கொண்டு முதலில் நுழைந்தார் கருமாணிக்கம். மெல்ல வெளியேறினார். அவரை தொடர்ந்து மலையனூரானும் அதே வழியில் வெளியேற வெளியிலிருந்து அவனை இழுத்து விரைவில் வெளியேற துணை புரிந்தார் கருமாணிக்கம். ஏதோ சொல்ல வந்த மலையனூரானை தன் சைகையால் அமைதியாக இருக்க கூறிவிட்டு தொலைவில் கை காட்ட அங்கே கரையில் ஒதுங்கி இருக்கும் படகுகளை பார்வையிட்டு கொண்டே கடல் புறத்தினை சோழ வீரர்கள் காவல் காப்பது தெரிந்தது. இருட்டின் துணையோடு மணலில் தவழ்ந்தபடியே கருமாணிக்கம் முன்னேற மலையனூரானும் அவ்வாறே தொடர்ந்தான். சிறிது தொலைவு நகர்ந்ததும் கடற்கரை ஓர பனை மரங்களில் கட்டப்பட்டிருந்த ஒரு புரவி கண்ணில் பட இருவருமே அதை நோக்கி நகர்ந்தனர். புரவி கட்டப்பட்டிருந்த இடத்துக்கு அருகிலேயே ஒரு சோழ வீரன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க சத்தம் காட்டாது புரவியை அவிழ்த்தான் மலையனூரான். சட்டென்று உறக்கம் கலைந்து அந்த வீரன் எழுந்து யாரது என்று குரல் கொடுப்பதற்குள் கருமாணிக்கம் பாய்ந்து சென்று அவனது கழுத்தை தன் கைகளில் முட்டியால் இறுக்கி ஒரு திருப்ப சத்தமின்றி சாய்ந்தான் அந்த வீரன். கருமாணிக்கத்தின் இந்த செயலையும் அவனது வேகமும் கண்டு திகைத்து போனான் மலையனூரான். என்னை பார்த்தது போதும், இங்கிருந்து கிளம்புவோம் என்று கூறிய கருமாணிக்கம் பாய்ந்து புரவியில் ஏற அவனோடு அதே புரவியில் மலையனூரானும் ஏறிக்கொண்டான். பனை மரங்களுக்கு இடையிலேயே இருட்டோடு பயணித்து சவுக்கு மரங்கள் நிறைந்த தோப்புக்குள்ளேயே புரவியை செலுத்தி ஒரு வழியாக குமரி நோக்கி செல்லும் பாதையை அடைந்தனர். இனி இருவரும் ஒரே புரவியில் பயணிப்பது நல்லதல்ல. விரைவாகவும் செல்ல இயலாது. ஐயமும் ஏற்படும் காண்பவர்களுக்கு. அதனால் நீ போ முதலில் இந்த புரவியோடு. நாகையின் எல்லை தாண்டும் இடத்தில் தென்னை மரங்கள் நிறைந்த பகுதி ஒன்று இடதுபுறம் தென்படும். அங்கே எனக்காக காத்திரு. நான் வந்து இணைந்து கொள்கிறேன் உம்மோடு என்றார் கருமாணிக்கம். இல்லை இல்லை, உம்மை தனியே விட்டுவிட்டு செல்ல எனக்கு மனம் இல்லை. அப்படி சென்றுதான் ஆக வேண்டும் எனில் நீர் செல்லும் முதலில். நான் எப்படியாவது வந்து விடுகிறேனே என்றான் மலையனூரான். நண்பா, சற்று கூட யோசிக்கவே மாட்டாயா? நான் எவர் என்பதும் என்னை கைது செய்ததும் இன்னும் நாகை முழுவதும் பரவி இருக்காது. ஆனால் உன் நிலை அதுவல்ல. உன்னை ஏறக்குறைய இப்பகுதி வீரர்கள் அனைவருக்கும் தெரியும். கண்டவுடன் சிறைப்படுத்தி விடுவார்கள். எனவேதான் சொல்கிறேன். இருள் பிரிந்து விடுவதற்குள் யார் கண்ணிலும் படாமல் நீ சென்று நான் கூறிய இடத்தில் காத்திரு. நான் எப்படியும் வந்து விடுவேன். ஒருவேளை நீ சிக்கிக்கொண்டால் கேட்டான் மலையனூரான். நான் காஞ்சியின் உபதளபதி. இன்னும் என்னிடம் அதற்கான லட்சணை கூட உண்டு. அதை காட்டி ஒரு புரவியையே பெற்று வர என்னால் இயலும். ஏனெனில் என்னை இங்கு அதிகம் பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவே நேரம் கடக்காமல் புறப்படு நண்பா முதலில் என்று கருமாணிக்கம் வலியுறுத்த அவனது வார்த்தையிலும் உண்மை இருப்பதை புரிந்து கொண்ட மலையனூரானும் விடை பெற்றான். புரவி ஏறி விரைந்தான் குமரியை நோக்கி. அவன் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் தனது வீரர்கள் 5வரோடு அங்கே வந்தான் நாகையின் உபதளபதி. மலையனூரானை சிறைப்பிடித்த அதே உபதளபதி. என்ன கருமாணிக்கனாரே, எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா என்றான். உங்களது உதவிக்கு பெரும் நன்றி. இளவரசர் கூறியதைப் போல என்னையும் அவனோடு சிறையில் அடைத்தீர். அவனும் என்னை நம்பிவிட்டான். தப்பிக்க வழி ஏற்படுத்தி கொடுத்து நானும் அவனுக்கு நெருக்கமாகிவிட்டேன். இனி அவன் எங்கு எவரை சந்திக்கிறான், எத்தனை தூரம் இங்கே வந்திருக்கிறான், எத்தனை பேர் இவனோடு இங்கே இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து இளவரசருக்கு தகவல் அனுப்ப வேண்டியதுதான் மிச்சம். 2 நாளில் அத்தனையையும் அறிந்து கொண்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். தற்போது விடை கொடுங்கள் என்றார் கருமாணிக்கம். இதில் நன்றி கூற ஏதும் இல்லை. சோழத்திற்காக நாம் ஆற்ற வேண்டிய பணியைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இருவரும். போய் வாருங்கள். கூடவே சற்று எச்சரிக்கையோடு இருங்கள். ஏனெனில் எதிரிகளின் கூடாரத்தில் ஊடுருவப் போகிறீர்கள். அதுவும் எதிரியின் துணையோடே. உங்களின் தகவலுக்காகவும் வரவிற்காகவும் நான் காத்திருப்பேன்.
இதுவரை நடந்ததை இளவரசருக்கு தகவல் அளித்து விடுகிறேன், சென்று வாருங்கள் என்று தனது வீரர்கள் கொண்டு வந்த புரவியிலும் ஒன்றை கொடுத்து விடை கொடுத்தான் அந்த நாகையின் உப தளபதி. மலையனூரான் சென்ற அதே வழியில் நிதானமாக தன் புரவியை செலுத்தலானார் கருமாணிக்கம். அடுத்தடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை தன் மனதிற்குள்ளேயே திட்டமிட்டு கொண்டே சென்றார். கடற்காற்றையும் தாண்டி குளிர் மெல்ல மெல்ல ஊடுருவத் தொடங்கியது. ஆதவன் கடல் குளித்து வெளிச்சம் வரும் சமயமாதலால் அடிவானம் சிவந்து அதன் வெளிச்சம் சுற்றியிருக்கும் தென்னை மரங்களின் கீற்றுக்களின் இடைவெளியில் புகுந்து தனது செந்நிற கிரணங்களை பரப்பி காணும் இடம் முழுவதையும் சிவப்பாக்க ஆரம்பித்தது. தான் சொன்ன இடத்திலேயே சரியாக தோப்பின் உடை நின்றிருந்த மலையனூரானை கண்டவுடன் அவனோடு வேறு யாரேனும் உள்ளனரா என்பதை கூர்மையாக கவனித்தார் கருமாணிக்கம். எவரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்ட பின் அவனிடத்திற்கு நெருங்கினார். இத்தனை தாமதம் ஏன்? வழியில் ஏதேனும் பிரச்சனையா? பரபரத்தான் மலையனூரான். பிரச்சனை ஏதும் இல்லை நண்பா. புரவியை ஏற்பாடு செய்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. நல்ல வேளையாக என்னை பற்றி எவரும் அதிகம் அறிந்திருக்கவில்லை. அது இருக்கட்டும், விரைவில் கிளம்பலாம்பா. இந்நேரம் நாம் சிறை விட்டு தப்பியது அங்கே தெரிந்திருக்கும். தேடுதல் வேட்டையில் இறங்கியிருப்பார்கள் காவலர்கள். வா, விரைந்து பயணிப்போம் என்று கூறிய கருமாணிக்கம் தனது புரவியோடு நகர அவரை தனது புரவியில் பின்தொடர்ந்தான் மலையனூரான். புரவிகள் இரண்டும் வேகமாக பயணிக்க இடையில் எங்கும் நில்லாமல் தொடர்ந்து பயணித்தனர் இருவரும். காலை பொழுது ஆரம்பித்து வெயில் சற்று சூடேற ஆரம்பித்திருந்தது. சற்று நில்லும் ஐயா, நில்லும், பசி எடுத்துவிட்டது. எங்காவது பசியாறிவிட்டு செல்வோமே என்றான் மலையனூரான். நாம் எந்த நிலையில் உள்ளோம் என்பது தெரிந்தால் உமக்கு பசியே எடுக்காதையா என்றார் கருமாணிக்கம். நிலைமை தெரியாமல் இல்லை, அதற்காக உண்ணாமல் உறங்காமல் எப்படி மேற்கொண்டு நகர்வது? ஏதாவது வயிற்றுக்கு இட வேண்டும், அதன் பிறகுதான் எதுவுமே என்ற நிலை இப்போது எனக்கு என்று வற்புறுத்தினான் மலையனூரான். பெரும்பாலான துயரங்களுக்கு காரணமே இரண்டுதான். ஒன்று ஆசை, இன்னொன்று பசி. அட, தத்துவம் கேட்கக்கூட தெம்பில்லை எனக்கு இப்போது. முதலில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா பார். சற்று பொறு, குமரியின் எல்லையை நெருங்கிவிட்டோம். வழியில் ஏதாவது நிச்சயம் கிடைக்கும் உன் பசியார என்ற கருமாணிக்கம் புரவியின் வேகத்தை அதிகப்படுத்த வேறு வழியின்றி அவரோடே பயணித்தான் மலையனூரான். சிறிது தூரம் சென்றதும் குறுக்கு பாதையில் நுழைந்து வயல்களினூடே பயணித்தனர் இருவரும். சிறு சிறு குன்றுகளின் மறைவில் தொலைவில் ஒரு ஓலை குடிசை தென்பட அதனை நோக்கி பயணிக்கலாயினர். யாராவது அங்கே இருப்பார்களா? உண்ண ஏதாவது கிடைக்குமா கேட்டான் மலையனூரான் பசி பொறுக்க முடியாமல். கிடைக்கும், வா. அரிசி மாவை தேங்காய் துருவலோடு சேர்த்து வேக வைத்து அதில் வெல்லம் கலந்து புட்டு என்ற பெயரில் ஒரு பண்டம் இருக்கும். அது இங்கே பிரசித்தம். 2 புட்டுக்கள் உண்ண ஒரு நாள் முழுவதும் பசி தெரியாது. அதே போல கடலை மாவோடு வாழைப்பழ சீவல்களை கலந்து எண்ணெயில் பொரித்து கொடுப்பார்கள். இனிப்பும் காரமுமாக அது ஒரு தனிச்சுவை. பழம்புரி என்பார்கள். கேரளத்து உணவு வகைகளில் ஒன்று. வா, இம்முறை அதனை சுவைக்கலாம் என்றார் கருமாணிக்கம். ஏற்கனவே இவையெல்லாம் நான் அறிந்தவைதான் என்றாலும் நீர் சொல்லும் அழகில் சுவை கூடவே செய்கிறது என்ற மலையனூரான் அந்த குடிசையை நோக்கி கருமாணிக்கத்தையும் தாண்டி விரைந்தான். சிறிது நேரத்தில் இருவரும் பசியாறி முடிக்க மெல்லியதோர் உறக்கம் தழுவ ஆரம்பித்தது மலையனூரானுக்கு. என்றாலும் இப்போது ஓய்வெடுக்க நேரமில்லை என்பதை அறிந்ததினால் உடனே புறப்பட சம்மதித்தான். அடுத்தது என்ன என்பதை அவனும் கேட்கவில்லை, கருமாணிக்கமும் கூறவில்லை. ஆனால் விதி அதனை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தது. குறுக்கு வழி கடந்து மறுபடியும் நேர் சாலைக்குள் நுழைந்தனர் இருவரும். எதிரே வேகமாக தங்களை கடந்து செல்லும் இரு புரவிகளில் ஒருவனை அடையாளம் கண்டுகொண்டான் மலையனூரான். முகத்தை துணியால் மறைத்திருந்தாலும் அந்த விரிந்து வளைந்த விழிகள் காட்டி கொடுத்தன அவனை மலையனூரானுக்கு. அண்ணா என்று வேகமாக குரல் கொடுத்தபடி சட்டென்று தனது புரவியை திருப்பி அவர்களை தொடர, இவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் திகைத்து நின்றார் கருமாணிக்கம். அண்ணா அண்ணா என்று குரல் கொடுத்து கொண்டே ஒருவன் பின் தொடர்வதை கவனித்த அந்த இருவரில் ஒருவன் தனது புரவியின் வேகத்தை மட்டுப்படுத்த அருகில் வந்த மலையனூரானை உற்று நோக்கினான். சோமனண்ணா, என்னை தெரியவில்லையா என்று கேட்ட மலையனூரானின் குரல் அடையாளம் தெரிந்தவுடன், அடே மலையனூரா, எப்படி இருக்கிறாய்? உன்னை தேடித்தானடா நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று கூறிய அவன் புரவியிலிருந்து இறங்கி மலையனூரானை கட்டி தழுவினான். அவன் காந்தலூர் கடிகையில் இருந்து மலையனூரானை தேடி அவன் எடுக்கும் இடம் ஓலையை கைப்பற்ற வந்த சோமன், மலையனூரானின் உடன் பிறந்தவன். ஏதோ இருக்கிறேன் அண்ணா, நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது என் வாழ்வில். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் கடுகளவு கூட என்னை மதிப்பதில்லை. மனமுடைந்து போய்தான் அங்கிருந்து
இங்கே கிளம்பிவிட்டேன் உன்னை தேடி. இனி திரும்புவதாக எண்ணமில்லை அண்ணா என்றான் மலையனூரான் வேதனையோடு. அதற்கு சோமன் பதில் கூற எத்தனைக்கும் வேளையில் கருமாணிக்கம் புறவியோடு அருகில் வர சட்டென்று அமைதியானான். யார் இவன் என்ற கேள்வியோடு பார்வையை செலுத்திய சோமனை நோக்கிய மலையனூரான், எனது நண்பன்தான் அண்ணா இவர். இவருடைய உதவியால் தான் நாகையிலிருந்து என்னால் தப்பித்து வர முடிந்தது என்றான். சற்று தூரமாய் அவனை அழைத்து சென்றான் சோமன். தப்பித்து வந்தாய் என்றால் நீ சிறையில் இருந்தாயா? ஆமாம் அண்ணா, அது ஒரு கதை என்று கூறி நடந்தவைகளை கூற ஆரம்பிக்க நடந்த அத்தனையும் கேட்ட சோமன் அதிர்ந்து போனான். என்னது, ஓலையை பறிகொடுத்து விட்டாயா? அதுவும் இளவரசன் அருண்மொழியிடத்திலா? அடே தம்பி, நீ செய்திருக்கும் காரியத்தின் விளைவு என்னவாகும் தெரியுமா? ரவிதாசன் மற்றும் பரமேஸ்வரன் கழுத்துக்கு நேராக கத்தியை வைத்துவிட்டு வந்திருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? நமது ஒட்டுமொத்த குலத்தையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறாட நீ என்ற சோமனின் விழிகள் ஆத்திரத்தில் சிவந்தன. அண்ணா, நான் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை. என்னை மதிக்கவில்லை பரமேஸ்வரன் என்ற கோபம்தானே தவிர என்று மலையனூரான் முடிக்கும் முன்பு, அது மட்டுமல்ல காரணம், நீ குடி போதைக்கு அடிமையானதுதான் முதல் காரணம். மறு பேச்சு பேச முடியாமல் தலை குனிந்தான் மலையனூரான். சரி, நடந்ததை மாற்ற யாராலும் இயலாது. இனி நடக்கவிருப்பதை கவனிப்போம். உன்னோடு வந்திருக்கும் இந்த ஒருவன் நம்பிக்கைக்குரியவனா கேட்டான் சோமன். அவனும் என்னை போலத்தான் அண்ணா. சோழத்தால் பழிவாங்கப்பட்டவன். நான் சிறையில் இருந்து தப்ப உதவி செய்தவன். என்னோடே அவனையும் வைத்துக் கொள்கிறேன் என்று வாக்களித்து விட்டேன் அண்ணா. உன் நிலையே என்னவென்று தெரியவில்லை இதுவரை. இதில் வாக்கு வேறு கொடுத்திருக்கிறாயா நீ? இருக்கட்டும். இப்போதைக்கு உங்கள் இருவரையும் அழைத்து கொண்டு நான் கடிகைக்கு திரும்ப இயலாது. கேள்விகள் பல எழும். அதனால் இப்போதைக்கு வேறு எங்காவது தங்குவோம். அதன் பிறகு முடிவெடுப்போம் என்றான் சோமன். சுசீந்திரம் சென்று விடலாம் அண்ணா. நம்மவர்கள், நம் உறவினர்கள் அங்குதானே உள்ளார்கள். இல்லை, அவர்களில் பெரும்பாலானோரை காந்தலூருக்கு நகர செய்துவிட்டேன். சிலரை கடிகைக்குள்ளும் பணி அமர்த்திவிட்டேன். என்றாலும் நீ கூறுவது நல்ல யோசனைதான். இன்னும் நமக்கு உறவினர் சிலர் அங்கே உண்டு. அவர்களோடு கலந்திருந்தால் ஐயம் ஏற்படாது யாருக்கும் என்ற சோமன், சரி நகரலாம் சுசீந்திரம் நோக்கி என்று கட்டளையிட்டான். அவனோடு வந்த வீரனும் மலையனூரானும் கருமாணிக்கமும் சோமனை பின்தொடர ஆரம்பித்தனர். மலையனூராரின் விதியும் அவனை தொடர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 21. தஞ்சைக்குள் நுழைந்த அருண்மொழி வேறு எங்கும் செல்லாமல் நேராக வந்தியத்தேவரின் மாளிகையில் நுழைந்தார். உள்ளே நுழைந்த அவரின் கண் பார்வையில் முதலில் பட்டது தமக்கை குந்தவையார்தான். வாசலில் அருண்மொழி நுழைவதைக் கண்டதும் தன்னிலை மறந்தார் குந்தவையார். அவர் அறியாத ஒரு பாச பிணைப்பு எழுந்தோடு வைத்தது அவரை. வா தம்பி வா. இந்த அக்கனை காண இப்போதாவது உனக்கு தோன்றியதே. எப்படியடா இருக்கிறாய்? என்ன இது இப்படி இளைத்திருக்கிறாய்? முகத்தில் பழைய பொலிவை காணவில்லையே. உடலுக்கு ஏதாவது தொந்தரவா தம்பி? தொடர்ந்து கேள்விகளாகவே கேட்டுக்கொண்டிருந்த தமக்கையின் அன்பில் நெகிழ்ந்து போனார் அருண்மொழி. பதில் கூற விடாமல் இப்படி கேள்வியால் துளைத்தால் திகைத்து நிற்காமல் வேறென்ன செய்ய முடியும் குந்தவை என்று கேட்டவாறே உள்ளே இருந்து வெளியே வந்தார் வந்தியத்தேவர். குந்தவையை அணைத்தவாறே உள்ளே சென்ற அருண்மொழி, அக்கா, எனக்கு ஏதும் குறையில்லை. இடைவிடாது பிரயாணித்ததின் பலன் சற்று தளர்வாக தெரிகிறேன், அவ்வளவுதான். உன் கையால் ஒரு வேளை உணவு உண்டால் போதும், மீண்டும் பழையபடி நான் ஆகிவிடுவேன். பசிக்கிறதக்கா, உன் கையால் உண்ண வேண்டும் என்பதற்காகவே வரும் வழியில் ஏதும் சாப்பிடாமலே வந்திருக்கிறேன் என்றார் அருண்மொழி. பொறுத்து கொள்ளடா தம்பி, இதோ வந்து விடுகிறேன். சோழத்து இளவரசனுக்கு சோறிட ஆளில்லை, என்ன ஆட்சியோ என்னவோ என்று தனக்குள் முனகியவாறே உள்ளே சென்றார் குந்தவையார். குந்தவை அந்த இடம் விட்டு நீங்கிய பின்பு, அமரலாமே அருண்மொழி என்ற வந்தியத்தேவர் அவர் அமர்ந்த பின்புதான் அமர்ந்தார். வந்திருப்பது சோழத்து இளவரசன் அல்ல, உங்கள் அருண்மொழிதான். இந்த மரியாதையெல்லாம் வேண்டாமே. என் மனைவியின் தம்பியே ஆயினும் சோழத்து இளவரசனே ஆயினும் இந்த மரியாதை கிடைக்காது. என் தலைவன் ஆதித்த கரிகாலனின் தம்பி என்பதால் எவ்விடத்திலும் எப்பொழுதும் இம்மரியாதை உண்டு என்றார் வந்தியத்தேவர். உங்களை மாற்றவே முடியாது. அது இருக்கட்டும் அருண்மொழி, என்னவாயிற்று? சென்ற காரியம் எவரென்று தெரிந்துவிட்டதா? தெரிந்துவிட்டதனால்தான் நிலை கொள்ளாமல் தவிக்கிறேன் நான். யார் யார் செய்தது இந்த பாதகத்தை? எவர் கூறி நடந்தது இக்கொடும் செயல்? வந்தியத்தேவரின் வார்த்தைகளில் அனல் பறந்தது. செய்தது ரவிதாசனும் பரமேஸ்வரனும் சோமனும் மலையனூரானும் அவர்தம் உறவினர்களும். செய்ய துணை நின்றது சோழ பேரரசர் உத்தம சோழர் என்ற அருண்மொழியின் வார்த்தைகள் அதிர வைத்தன வந்தியத்தேவரை.
பூமியே தன் காலடியில் இருந்து நழுவுவதைப் போல உணர்ந்தார் வந்தியத்தேவர். இது உண்மையா அருண்மொழி? நன்றாக விசாரித்தாயா? தகவலை உறுதிப்படுத்தி கொண்டாயா? இது விளையாட்டான விஷயம் அல்ல. ஆதாரமே உள்ளது. சாட்சிகளாக செய்தவர்களை சிறைபிடிக்க சொல்லி வைத்திருக்கிறேன். இன்னும் ஓரிரு நாளில் செய்தவர் அத்துணை பேரும் என் பிடிப்பில் இருப்பர். ஆனால் உத்தம சோழர் இதில் சிக்கியது எப்படி என்றுதான் புரியவில்லை. தங்களது பழி தீர்க்க அவரை பகடைக்காயாக பயன்படுத்தி உள்ளனர் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் மாட்டிக்கொண்ட அனைவரும் உத்தமரை நோக்கியே கை காட்டுவார்கள் என்பதையும் மறுக்கவே இயலாது. இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்று புரியாமல் தான் இங்கே வந்தேன். மாலை பழுவேட்டரையரையும் சந்திக்க உள்ளேன் உங்களோடு என்று கூறிக்கொண்டிருந்த வேளை, வா தம்பி, உணவருந்தலாம் என குந்தவையார் அந்த இடம் நுழைய இருவரும் அமைதியாயினர். தன் தமக்கைக்கும் தெரியாமல் முதலாக இந்த செய்தியை மறைக்கிறார் அருண்மொழி என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார் வந்தியத்தேவர். உணவு அருந்தும் வேளையிலும் அமைதியாகவே இருந்த அருண்மொழியை நோக்கிய குந்தவையார் அவர் அருகில் வந்து, என்ன தம்பி, என்ன ஒரே யோசனை? சரிவர உணவருந்தவில்லையே என்றார். மகன் மதுராந்தகனின் நினைவுதான், வேறொன்றும் இல்லை. தற்போது எங்கிருக்கிறான் என்று கேட்டார் அருண்மொழி. 2 தினங்களுக்கு முன்புதானடா பழையாறை சென்றான். நீ வரப்போவது தெரிந்திருந்தால் இங்கேயே இருக்க செய்திருப்பேன். அது இருக்கட்டும், பழையாறை செல்லாமலா இங்கு வந்தாய்? ஆம் அக்கா, உன்னை சந்தித்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று எண்ணம். அதுவுமின்றி இங்கே சில வேலைகளும் இருக்கின்றன. தன்னை காணவே தம்பி முதலில் இங்கே வந்திருக்கிறான் என்பதை அறிந்த குந்தவையார் உள்ளுக்குள் நெகிழ்ந்து போனார். அவரின் தலை கோதினார். நீ இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாயடா. உனக்கே ஒரு மகன் இருக்கிறான் என்பதை மறந்து விடுகிறாய் அவ்வப்போது என்றார் குந்தவையார் சிரித்தபடியே. சில விஷயங்களை முயன்றாலும் மறக்க இயலவில்லை அக்கா. காஞ்சி சென்று வந்தேன். அந்த பொன் மாளிகையின் ஒவ்வொரு இடத்திலும் தமையனாரே கண்டேன் என்றார் அருண்மொழி கலங்கியபடி. ஆமாமடா, கண்டிப்பு காட்டினாலும் நம் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தவர் நம் அண்ணன். அவரை கொன்றவர்களை கூட இன்னமும் கண்டறிய இயலவில்லையே நம்மால். எவரென்று தெரிந்தால் மட்டும் போதும், நானே அவன் சிரமறுத்து தள்ளிவிடுவேன் என்றார் குந்தவை ஆவேசமாக. ஆத்திரம் வேண்டாம் குந்தவை, எல்லாம் நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்தில் விரைவில் நடக்கும் என்றார் வந்தியத்தேவர். நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் உண்டு. அரச முடி ஏற்பதற்கான காலம் விரைந்து வருகிறது அருள்மொழியை நோக்கி என்று குழந்தை ஜோதிடரும் கூறியிருக்கிறார். அவரது வாக்கு பொய்ப்பதே இல்லை. அதனால் விரைவிலேயே நடக்கும் என்றார் குந்தவை உறுதியோடு. அதற்குள் உணவு உண்டு முடித்த அருண்மொழி, அக்கா, நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். மாலை தளபதியாரை சந்திக்க வேண்டியுள்ளது. வருகிறேன் என்று மட்டும் ஒரு தகவல் அனுப்பிவிடு அவருக்கு என்று கூறிய வேகத்திலேயே உள்ளிருந்த சயன அறை நோக்கி சென்றார். கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி அருண்மொழி மாறி வருகிறான் என்பது மட்டும் புரிந்தது குந்தவைக்கு. மாலையும் நெருங்கியது. உடன் வந்தியத்தேவரையும் அழைத்து கொண்டு பழுவேட்டரையரை காண சென்றார் அருண்மொழி. அதற்குள் பழுவேட்டரையரின் வீட்டில் பணியாளாக இருக்கும் ஒரு வீரனின் மூலம் அருண்மொழியின் வரவு தெரிவிக்கப்பட்டது பழுவேட்டரையருக்கு. தனது மாளிகைக்கு வந்த அருண்மொழியையும் வந்தியத்தேவரையும் வாசல் வரை வந்து வரவேற்றார் தளபதி பழுவேட்டரையர். வர சொல்லி தகவல் அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே இளவரசே என்றார் தளபதியார். பெரியவர்களை காண சிறியவர்கள் வருவதுதான் முறை. அது மட்டும் அல்ல, நான் வாழ் பிடிக்கும் காலத்திற்கு முன்பே பல களம் கண்ட மாவீரர் தாங்கள். என் மகனுக்கும் குரு. உங்களை நான் வந்து பார்ப்பதுதான் தர்மம் என்று அருண்மொழியை நெகிழ்ச்சியோடு பார்த்தார் பழுவேட்டரையர். சொல்லுங்கள் இளவரசே, என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு பெரும் பிரச்சனைக்கு முடிவு சொல்ல வேண்டும். பிரச்சனை என்ன என்பதை கூறுங்கள். அதற்கு முன்பு ஒரு கேள்வி. காலம் காலமாய் சோழத்தோடு தோள் கொடுத்து உயிரையும் பணையும் வைத்து வெற்றிகள் பல குவித்த உங்கள் பழுவேட்டரையர் வம்சம் எதன் பொருட்டு உழைக்கிறது என்பதை தெளிவாக அறிய ஆவல். இதென்ன கேள்வி இளவரசே? சோழத்திற்காக, சோழ நாட்டின் மேன்மைக்காக, சோழ மக்களின் நலனிற்காக. அப்படியெனில் எந்த ஒரு தனிப்பட்ட சோழ மன்னருக்காகவும் அல்ல, சரிதானே கேட்டார் அருண்மொழி. இதென்ன விந்தையான கேள்வி? சோழம் என்றாலே சோழ மன்னரையும் சேர்த்துத்தானே. இதில் என்ன பிரிவு? சோழத்திற்காக எதுவும் செய்வோம் எனில் சோழ மன்னரின் கட்டளைப்படிதானே. தனது கேள்வியை கூர்மையாக்கினார் பழுவேட்டரையர். இரண்டும் வெவ்வேறு என்ற ஒரு நிலை வந்தால் நீங்கள் எந்த பக்கம் என்பதுதான் என் கேள்வி. சோழத்தின் பக்கமா, பெண் கொடுத்து உறவு கொண்டிருக்கும் சோழ மன்னர்களின் பக்கமா என்று கேட்ட அருண்மொழியின் கேள்வியில் அதிர்ந்து போனார் பழுவேட்டரையர். ஏதோ ஒன்று விபரீதமாக நடந்துள்ளது என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது. இதற்கு நான் பதில் கூறலாமா என்ற குரல் கேட்டு திரும்ப,
அங்கே தளபதியாரின் தம்பியான சின்ன பழுவேட்டரையர் நின்று கொண்டிருந்தார். தலைநகர் தஞ்சையின் முழு பாதுகாப்பு பொறுப்பையும் ஏற்றிருப்பவர் சிறிய பழுவேட்டரையர்தான். தம்பி, வந்திருப்பது இளவரசர் என்று அறிந்த பிறகு அனுமதியின்றி உள்ளே நுழைந்ததும் இதுபோல் பேச்சில் இடையூறு செய்வதும் உனக்கு அழகல்ல என்றார் தளபதி கோபமாக. மன்னிக்க வேண்டும் அண்ணா. உள்ளே நுழையும் வரை எனக்கு இளவரசர் இருப்பது தெரியாது. ஆனால் நுழைந்த பின்பு பேச்சு நமது வம்சம் பற்றியது என்பதால் அடக்க முடியாமல் நுழைந்துவிட்டேன். மன்னிக்கவும் இளவரசே, நான் வருகிறேன் என திரும்பி நடந்த சிறிய பழுவேட்டரையரை, நான் சொல்லலாமா என்று கேட்டீர்கள் அல்லவா, வந்து பதிலை சொல்லிவிட்டு செல்லலாமே என்றார் வந்தியத்தேவர். செல்ல வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. நீங்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த விவாதத்தில் என்றார் அருண்மொழி. தன் தமையனுக்கு அருகே இருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார் சிறிய பழுவேட்டரையர். பதில் கூறலாமே என்றார் வந்தியத்தேவர். சோழ சாம்ராஜ்யத்துக்கு வித்திட்ட விஜயாலய சோழர் காலத்திலிருந்து ஆதித்தர், பராந்தகர், கண்டராதித்தர், அரிஞ்சயர், சுந்தர சோழர், ஆதித்த கரிகாலர், தற்போது உள்ள உத்தம சோழர் என பல மன்னர்களை பார்த்துவிட்டது பழுவேட்டரையர் வம்சம். இவற்றில் சிலருடன் பெண் கொடுத்து உறவும் கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. ஆனால் உறவு கொண்டோம் என்பதற்காக எங்களுக்கு பதவிகள் வழங்கப்படவில்லை. எங்களது வம்சம் காலம் காலமாக கொண்டிருந்த சோழ பற்று, எங்களின் திறமை இவற்றை கொண்டே இத்தனை ஆண்டு காலமாக சோழர் படையின் முதன்மை தளபதியாகவே பதவியை தொடர்கிறோம். சோழ பேரரசின் மன்னர்கள் மாறலாம், முதன்மை தளபதிகளும் மாறலாம். ஆனால் பழுவேட்டரையர் வம்சம் கொண்ட சோழ பற்று என்றும் மாறாது. சரிதானே அண்ணா நான் கூறியது என பெரிய பழுவேட்டரையரை நோக்கி கேட்டார் சிறிய பழுவேட்டரையர். சரிதான் தம்பி, நான் கூற நினைத்ததும் இதைத்தான் என்றார் பெரிய பழுவேட்டரையரும் உறுதியாக. நல்லது, உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பதும் இதைத்தான். இங்கு மண் ஆள்பவர் எவர் என்பது முக்கியமல்ல, எவர் ஆண்டால் மண் சிறக்கும் என்பதுதான் முக்கியம். அதற்கு உங்களை போன்ற நம்பிக்கையானோர் துணையும் அவசியம். எதையோ சொல்ல வருகிறீர்கள் இளவரசே, சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே சொல்லலாமே. சுற்றும் முற்றும் பார்த்தார் வந்தியத்தேவர். ஒரு சிறு விண்ணப்பம். நம்மை தவிர உள்ளே இருப்பவர் அத்துணை பேரையும் சற்று நேரம் வெளியே அனுப்ப இயலுமா என்று கேட்டார் வந்தியத்தேவர். 4-5 பணியாட்களை தவிர இங்கு எவரும் இல்லை. எம் வீட்டினர் எல்லாம் பழுவூர் சென்றுள்ளார்கள். கவலை வேண்டாம் என்று பழுவேட்டரையர் யாரெங்கே என்று குரல் கொடுக்க பணியாளன் ஒருவன் வந்தான். இருக்கும் அத்துணை பேரும் வெளியில் சென்று காத்திருங்கள். கதவையும் வெளிப்புறமாக தாழிடுங்கள். நான் அழைக்கும் போது உள்ளே வந்தால் போதும் என கட்டளையிட்டார். பணியாட்கள் அத்துணை பேரும் அங்கிருந்து நகர கதவும் பூட்டப்பட அமைதியானது அந்த இடம். நல்லது, இப்போது சொல்லலாம் இளவரசி என்றார் தளபதியார். நான் சொல்வதை சற்று தெளிவான சிந்தனையோடு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடர்கிறேன். அதற்கு முன்பு அரச பதவியின் மேல் எனக்கு இருக்கும் உரிமை மற்றும் ஆசை, இதை பற்றிய தங்களின் எண்ணம் என்ன என்பதை அறிய வேண்டும் நான் என்றார் அருண்மொழி. உரிமை உங்களுக்கு முழுமையாக உண்டு. பதவி ஆசை தங்களுக்கு இல்லை என்பதை உத்தம சோழருக்காக விட்டுத்தரும் போதே நாடே அறியும் என்றார் சிறிய பழுவேட்டரையர். நன்றி. இனி நான் விஷயம் என்ன என்பதை கூற தடையேதும் இல்லை. என்றாவது ஒரு நாள் சோழத்தின் அத்துணை படைகளும் அத்துணை வீரர்களும் என் கட்டளைப்படியே இயங்க வேண்டும். நான் சொல்வதை மீறி ஓரடி கூட எங்கும் நகரக்கூடாது. நான் சொல்பவர்களை காரண காரியம் கேட்காமல் சிறைபிடிக்க வேண்டும். தலைநகர் தஞ்சையின் முழு கட்டுப்பாடும் என் விரல் அசைவிலேயே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டால் அதன்படியே செய்ய ஒத்துழைப்பீர்களா? நான் இப்படி செய்ய சொல்வது சோழத்தின் நலன் காக்க என்று நிரூபித்த பிறகு கேட்டார் அருண்மொழி. இது சோழ பேரரசருக்கான உரிமை. தாங்கள் அரசனானால் இது தானாகவே நடக்குமே என்றார் சிறிய பழுவேட்டரையர். இளவரசனாகவே இந்த கோரிக்கையை முன்வைத்தால் இப்போதிருக்கும் உத்தம சோழருக்கு எதிராக சோழத்தின் நலனுக்காக என்றால் யோசிக்க வேண்டிய விஷயம். அரசருக்கு எதிராக செய்யும் எதுவுமே ராஜ துரோகம் என்பதை நீங்களும் அறிவீர்கள். என்றாலும் சோழத்தின் நலன் எனும் போது முழுமையாக எல்லாவற்றையும் அறிந்த பிறகு மட்டுமே முடிவு சொல்ல இயலும். தனது உரைவாளை வெளியே எடுத்தார் அருண்மொழி. உடைவாளின் உரையை உள்பக்கமாக கை நுழையும் அளவிற்கு கிழித்தார். உள்ளே தனது கையை செலுத்தி உள்ளிருந்த ஓலையை வெளியே எடுத்தார். உத்தம சோழர் இளவரசன் மதுராந்தகனாக இருந்தபோது எழுதிய ஓலை அது. மலையனூரானால் கொண்டு வரப்பட்டு சுந்தரேசனால் கவரப்பட்டு அருண்மொழியை வந்தடைந்த ஓலை. அதனை எடுத்து பழுவேட்டரையரிடம் நீட்டினார் அருண்மொழி. வாங்கி படித்த தளபதியாரின் விழிகள் அப்படியே உறைந்து போய் நின்றன. என்னவாயிற்று அண்ணனுக்கு என அந்த ஓலையை எட்டி பார்த்து படித்த சிறிய பழுவேட்டரையரும் அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றார்.
வந்தியத்தேவரோ எதுவும் பேசுவது தற்போது உசிதமல்ல என்பதை உணர்ந்தவர் போல இறுகிய முகத்தோடே காட்சியளித்தார். அத்துணை பேர் மனதிலும் ஆதித்த கரிகாலனின் அட்டகாச சிரிப்பொலி ஒருமுறை உள் எழுந்து போனது. நான் முன்பே ஒருமுறை என் தமையனிடத்தில் கூறினேன் ரவிதாசன் பரமேஸ்வரன் பற்றிய ஐயங்களை. ஆனால் இந்த அளவில் போகுமென்று கனவிலும் நான் நினைக்கவில்லை என்று அமைதியை கலைத்தார் சிறிய பழுவேட்டரையர். அவர்கள் இருவரோடு நின்றுவிடவில்லை கொலையாளிகளின் பட்டியல். சோமன், மலையனூரான், அவனது உடன்பிறந்தார்கள் என்று ஒரு கூட்டமே இருக்கிறது இந்த சதியில். அது நிறைவேற எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து உதவியது உத்தம சோழர் என்றார் வந்தியத்தேவர் மெதுவாக. ஆனால் இவ்வோலைப்படி ஆதித்தரை கொல்ல வேண்டாம் இப்போது என்றல்லவா உரைத்திருக்கிறார் உத்தம சோழர் என்ற கேள்வியும் வருமே. ஆம், அதனாலேயே நடந்தது உண்மையில் என்ன என்பதையும் தெளிவாக்க முழுவதும் அறிந்த சோமனையும் மலையனூரானையும் தொடர் கவனிப்பில் வைத்துள்ளேன் இதுவரை. ஆட்சிக்கு தடையாக இருக்கிறானே என்று உத்தமர் ஆரம்பத்தில் இவர்களோடு சேர்ந்திருக்கலாம், இறுதியாக வேண்டாம் என்று மறுத்திருக்கலாம் என்றார் அருண்மொழி. வேண்டாம் என உத்தமரே சொன்ன பின்பு ஏன் கொன்றார்கள் ஆதித்தனை? அப்படியே நடந்துவிட்ட பின்பு எப்படி தமது அரசில் இத்தனை உயர் பதவி தந்தார் உத்தமர் அவர்களுக்கு? சோழத்து இளவரசனை கொன்றவர்களுக்கு துணையாக இருப்பதும் கூடவே வைத்திருந்து பாதுகாப்பதும் கூட கடும் குற்றம்தானே. இதற்கான தண்டனையையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்றார் வந்தியத்தேவர் கோபமாக. வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் இவர்கள், அதற்காகவே கொன்றார்கள் என்பதையும் நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்றார் சிறிய பழுவேட்டரையர். அது மட்டுமல்ல, இவர்களின் சதி வேலைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருந்த வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்தை வேளாண் நிலமாக மாற்றியமைக்க ஆணையிட்டது எம் தமையன் ஆதித்தன். அது பொறுக்காமல் இரவோடு இரவாக அங்கு வீடு, வயல், நெற்போர் என ஒன்று விடாமல் இவர்களை எரித்துவிட்டு ஆதித்தனின் வீரர்கள் எரித்ததாக பழியும் கூறப்பட்டது சுந்தர சோழரிடம். இந்த விஷயத்தை அன்றிருந்த சூழ்நிலையில் பெரிதுபடுத்தாமல் விடச் சொன்னதும் நான் தான். அது எத்துணை பெரிய தவறாகி போய்விட்டது என்று இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அப்போதே முழுமையாக விசாரித்திருந்தால் அன்றே அவர்களை கண்டறிந்து தண்டித்திருக்க இயலும் என்றார் அருண்மொழி வேதனையோடு. சரி, நடந்தவைகளை பேசி இனி பயன் ஏதும் இல்லை. ஆதித்த கரிகாலரின் கொலையில் குற்றவாளிகளான ரவிதாசன், பரமேஸ்வரன், சோமன், மலையனூரான், அவர்களின் உறவினர்கள் என அத்துணை பேரையுமே தண்டித்து விடலாம், சிரமறுத்து எரிந்து விடலாம். ஆனால் அவர்கள் அத்துணை பேரின் கைகளும் செய்ய சொன்னது இவர்தான் என்று உத்தம சோழரை காட்டி நிற்குமே. அதனாலேயே தடுமாற வேண்டியிருக்கிறது என்றார் தளபதியார். அதற்காகத்தான் நான் உங்களை நாடி வந்துள்ளேன். எம் தமையனை கொன்றவர்களை தண்டிக்க மட்டுமே எண்ணம் இருந்தால் என் வாளின் துணையே போதும். அத்துணை பேரையும் துண்டுகளாக்கி வீசி எறிந்து விடுவேன். எனக்கு தேவையானது அது மட்டுமல்ல, சோழத்தின் நீதி பரிபாலனமும் காக்கப்பட வேண்டும் என்பதாலேயே அதற்கு உதவியாக தங்களை நாடி வந்துள்ளேன் தளபதியாரே என்றார் இளவரசர். என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இளவரசே? நாகையிலோ குமரியிலோ சேரத்து எல்லையிலோ ஏதோ ஓரிடத்திலிருந்து சோமன், மலையனூரான் மற்றும் இச்சதியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் அங்கிருந்து கடல் வழியாகவே யாரும் அறியாது அரசர் உத்தம சோழருக்கு கூட தெரியாமல் இங்கே புகாரில் கரையிறக்கி தஞ்சைக்கு கொண்டு வர வேண்டும். அது உங்களால், சோழத்தின் முதன்மை தளபதியால் மட்டுமே இயலும். சோழத்தின் முதன்மை தளபதியின் லட்சினை தாங்கிய எதையும், அது களமோ படையோ எதுவாயினும் எவரும் சோதிக்கவோ தொடவோ நெருங்க மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன். சரி, வந்த பிறகு அவர்களிடம் விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்து கொலையாளிகளின் நோக்கம், நிறைவேற்றிய முறை, உதவியது எவர் என்ற உண்மையை தாங்கள் அறிந்த பிறகு எனக்கு தெரிவித்தால் போதும். எனக்கென்ன பணி கேட்டார் சிறிய பழுவேட்டரையர். தலைநகரின் காவல் மற்றும் பாதுகாப்பு பொறுப்பு உங்களுடையது. தங்களின் எந்த ஒரு கட்டளையையும் தங்கள் அனுமதியின்றி அரசரே மீறக்கூடாது என்பது சோழத்தின் மரபு. அதனால் இங்கிருந்து பிரம்மராயர்களான ரவிதாசனும் பரமேஸ்வரனும் நகராமல் பார்த்து கொள்வதும் தங்களின் பணி. எந்த நம்பிக்கையில் நாங்கள் அரசருக்கு எதிராக இளவரசரான உங்களுக்கு உதவுவோம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் பழுவேட்டரையர். இத்தனை ஆண்டு காலமாக உங்களது முன்னோர்களும் நீங்களும் காட்டி வரும் சோழ விசுவாசம் வெறும் பதவிக்கானது மட்டுமல்ல என நான் முழுமையாக நம்புவதால். பதில் பேச முடியாமல் திகைத்து நின்றனர் இரு பழுவேட்டரையர்களும். நல்லது அருண்மொழி, நீங்கள் கூறியபடியே எல்லாம் நடந்தாலும், குற்றவாளிகள் உண்மையை ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் கை காட்டப் போவது நிச்சயம் அரசர் உத்தம சோழரைத்தான் என்பதில் ஐயமில்லை. அவரை எவர் எப்படி தண்டிப்பது? அரசரை, சோழத்தின் பேரரசரை தவறு செய்தால் திருத்தவும், ஏனென்று கேட்கவும், தேவையெனில் தண்டிக்கவும் ஒருவர் உள்ளார்.
அவர் தீர்மானிப்பார் இந்த பிரச்சனைக்கு. புரிகிறது இளவரசி. ஆனால் அவர் பேரரசர் உத்தம சோழரின் தாயார் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், ஆனால் அதையும் தாண்டி அவர் 5 சோழ பேரரசர்களை கண்ட சோழ மாதேவியார். சோழத்துக்கு எதிராக எதையும் அனுமதிக்க மாட்டார் என்பதையும் நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற அருண்மொழியின் வார்த்தைகள் அங்கிருந்த அத்துணை பேரையும் ஆமோதிக்க வைத்தன. என்றாலும் அரசருக்கு தெரியாமல் சோமன், மலையனூரான் மற்றும் அவர்களின் உறவினர்களை அங்கிருந்து அழைத்து வருவது அத்துணை எளிதான காரியமல்ல. முற்றிலும் புதியதோர் நபர் தேவை. இதனை செயல்படுத்த மிகுந்த திறமைசாலியான ஒரு வீரன் தேவை இந்த பணிக்கு. நம்மிடம் நிறைய பேர் உண்டு அதற்கு. என்றாலும் அத்துணை பேரும் அரசரையும் அறிவர், அரசரும் அவர்களை அறிவார் என்றார் பெரிய பழுவேட்டரையர். அறிவேன் தளபதியாரே. புத்திமானாகவும் பலவானவாகவும் இருப்பவர்தான் இந்த பணியை திறம்பட செய்ய இயலும். நாளை காலை அது போன்ற ஒருவரை உங்களிடம் நான் அனுப்பி வைக்கிறேன். நம்பிக்கையான நபர், பயன்படுத்தி கொள்ளலாம். அமன்குடி அந்தனர், பெயர் கிருஷ்ணன் ராமன் என்றார் அருண்மொழி. அந்தனரா? இந்த பணிக்கு பொருத்தமானவரா? ஆச்சரியமாக கேட்டார் சிறிய பழுவேட்டரையர். இரும்பினை இரும்பை கொண்டுதானே அறுக்க இயலும். அது மட்டுமல்ல, அவரது வீரத்தினை நேரில் கண்டவன் நான். நல்லது இளவரசே. ஒருவேளை நீங்கள் சொல்வது போலவே எல்லாம் நடந்து முடிந்தாலும், குற்றவாளிகள் இவர்கள்தான் என்று உறுதிபட தெரிந்துவிட்டாலும், உத்தம சோழருக்கான தண்டனையாக எதை முன்னிறுத்துவீர்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டியது இப்போது அவசியம். ஏனெனில் தவறான ஒரு செயலுக்கு துணையாகிவிட்டோமே என்று நாளை வருந்த வேண்டிய நிலை வரக்கூடாது எங்களுக்கு. சொல்கிறேன், சற்று கவனமாக கேளுங்கள் என்ற அருண்மொழி அடுத்து தான் செய்ய போவது என்ன என்பதை விளக்கி முடிக்க, அருண்மொழியின் மீதிருந்த மதிப்பு பெருமளவில் உயர்ந்தது வந்தியத்தேவருக்கு. சோழம் காக்க வந்த தேவன் என்று ஆதித்த கரிகாலர் அருண்மொழி பற்றி கூறியது எத்துணை பெரிய உண்மை என்பதையும் உணர்ந்தார் அவர். உன் தமக்கு என் கணவன், உனக்கு உறவினன் என்பதில் கர்வம் கொள்கிறேன் அருண்மொழி என்றார் தன்னை மறந்து. தன் இருப்பிடம் விட்டு எழுந்து வந்து அருண்மொழியை கட்டி அணைத்து கொண்டார் பெரிய பழுவேட்டரையர். வெறும் பதவிக்காக கொலையே செய்யும் இந்த காலத்தில் தன் குலத்தின் பெருமைக்காக, நாளைய வரலாறு தன் எதிரியை கூட தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக தன்னை இந்த அளவிற்கு ஒருவனால் தாழ்த்தி கொள்ள இயலுமா என்ற தனது எண்ணத்தை தவிடுபொடியாக்கிவிட்டாய் அருண்மொழி. பழிக்கு பழி என்று அலைவது மறவர் குணம். அதை கூட மறந்து உன்னை நாளை இகழ்வார்களே என்பதை கூட பொருட்படுத்தாமல் இத்தனை பெரிய செயலை உன்னால் செய்ய இயலுமெனில் இதற்காக நாங்களும் எதையும் செய்வோம். கவலையின்றி செல்லலாம் இளவரசே என்றார் பழுவேட்டரையர். இந்த நொடி பொழுதில் இருந்து ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தஞ்சையை விட்டு ஓரடி கூட நகரவிடாமல் பார்த்து கொள்வது என் பொறுப்பு. நிச்சயம் வெற்றி நம்முடையதாகவே இருக்கும் என்றார் சிறிய பழுவேட்டரையர். நன்றி, நான் கொண்ட நம்பிக்கை வீண் போகவில்லை. விடைபெறுகிறேன். இன்னும் 1 வார கால அவகாசம் மட்டுமே நம்முடைய அடுத்த நகர்விற்கு. அதற்குள் சோழ மாதேவியார் செம்பியன் மாதேவியாரை தஞ்சைக்கு வரவழைப்பது எப்படி என்பது மட்டுமே இன்னும் கேள்வியாக இருக்கிறது. அது என் பொறுப்பு அருண்மொழி. நிச்சயம் அவர் இங்கு இருப்பார் என்ற வந்தியத்தேவரின் வார்த்தைகள் நம்பிக்கை ஊட்டின. புறப்பட்ட அருண்மொழியை தடுத்து நிறுத்தியது தளபதியாரின் குரல். இளவரசே, கொடுத்த ஓலையை வாங்க மறந்து செல்கிறீர்களே. மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இது என்றார் தளபதியார். ஆமாம், அதனால்தான் உங்களிடமே கொடுத்துவிட்டு செல்கிறேன். எம் சோழத்தின் பாதுகாப்பு பொறுப்பையே முதன்மை தளபதியாக உங்களிடம் ஒப்படைத்திருக்கும் போது இந்த ஓலை இனி வேறு எவர் கைக்காவது போய்விடுமா என்ன என்று சிரித்தபடியே கேட்டுவிட்டு நடந்த அருண்மொழியை திகைப்பாய் பார்த்தார் தளபதியார். அருண்மொழியும் வந்தியத்தேவரும் வெளியேறிய பிறகு, தம்பி, இளவரசர் அருண்மொழியின் பலம் என்ன என்று தெரியுமா? பிறர் மேல் அவன் கொண்ட நம்பிக்கை, அதை வெளிப்படுத்தும் விதம். அதற்காகவே மறந்தும் கூட நம்மால் அவரது நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட முடியாது என்றார் பெரிய பழுவேட்டரையர். ஆமண்ணா, உண்மைதான் நீங்கள் கூறுவது. சோழத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இவரால் உருவாகும் என்பது நிச்சயம் என்றார் சிறிய பழுவேட்டரையர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.